ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரசகுல்லா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் இருக்கும். 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம். இந்த 3 பொருள் போதும். சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா செய்ய போகிறோம். வாங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். வெயிட் பண்ணுவோம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, பால் நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம லெமன் ஜூஸ் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஆல்மோஸ்ட் கொதிக்க போகுது. நல்லா பொங்கி வருது பால். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டு லெமன் ஜூஸை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி பார்க்கலாம். உங்களுக்கு பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு எல்லா பாலுமே நல்லா திரிஞ்சு வந்துடும். திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பால் திரிஞ்சு வரணும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு துணி போட்டு நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புளிய போகிறோம் வடிகட்டிட்டு. ஃபுல்லாக திரிஞ்சிருச்சு உங்களுக்கு பால் நல்லா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கலாம் தண்ணி இல்லாமல். ரொம்ப சூடாக இருக்குது, பார்த்து கவனமாக செய்யுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா இறுக்கி புழிஞ்சிக்கலாம். அந்த நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தனால அதில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். அதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றினோன்னா அதில் இருக்கிற அந்த புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு போயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அதை நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கு. இப்போ நல்லா இறுக்கி புழியலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது உங்களுக்கு. நல்லா ட்ரையாக இறுக்கி புழியணும். புழிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடுவோம், டைட்டாக முடிச்சு போட்டு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா இறுக்கி புழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன் நான் ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா உதுத்துக்கலாம். இதை உதிரி உதிரியாக நல்லா இது பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இதை நம்ம இழுத்து இழுத்து நல்லா பிணைய போகிறோம். நல்லா பிணையணும். எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இழுத்து இழுத்து நீங்கள் பிணையிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு நல்ல புசு புசு புசுன்னு ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நல்லா கையை வச்சு அழுத்தி அழுத்தி நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம பிடிக்கிறத விட உங்களுக்கு டபுள் சைஸில் பெருசாக வரும். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக அப்படியே உருட்டினா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே அளவாக நம்ம உருண்டையாக பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு உருண்டை. இப்போ இதை எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். நாலு கப் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடான உடனே அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை தான் அதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ அடுத்து சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதிச்சு பாகு மாதிரி வரணும் அப்படின்லாம் இல்லை.
சர்க்கரை ஓரளவுக்கு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்த உடனே நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த பால் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு உங்களுக்கு. நல்லா தண்ணியும் சர்க்கரையும் ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பால் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுடலாம். உடஞ்சி போகாது, கரைஞ்சி போகாது. நீங்கள் எடுத்து அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையும். ஒன்று நல்லா திருப்பி விடுங்க. ஒரு பக்கமாக வேகாமல் ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி விடணும். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ இருக்கிற அந்த உருண்டைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்படியே நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா இது இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்னும் நல்லா பெருசாக வரும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்து வரட்டும். கொஞ்சம் திருப்பி திருப்பி விடுங்க உடஞ்சிடாம. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நம்ம எவ்வளோ குட்டியாக சேர்த்தோம். இப்போ நல்லா வெந்து சூப்பராக உங்களுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 3 hours ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 hours ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ரொம்ப சாஃப்டாக அந்த சுகர் சிரப்லாம் ரொம்ப உள்ளே போய் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.